பிரைஸ் தி லார்ட். வேத தியானத்துக்காக உங்களை வரவேற்கிறேன். மேத்யூ சாப்டர் 1. மத்தேயு 1 வம்ச வரலாறோடு இது ஆரம்பிக்கிறது. இந்த மேத்யூ சாப்டர் 1 முதலாம் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு தாவீது ராஜாவின் அந்த வம்சத்தில் அவர் பிறந்தவர் என்பதை வலியுறுத்தி இந்த மேத்யூ அவர் எழுதுகிறார். கர்த்தரின் இயேசு கிறிஸ்துவுடைய வம்சம் ஒரு ராஜா வம்சத்தில் அவர் பிறந்தார். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில குறிப்புகளை உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். 1 முதல் 17 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, யூத வம்சத்தில் பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதும், ராஜா வம்சத்தில் பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதும், அவருடைய பிறப்பை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இது தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான். பெற்றான் 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 என்கிற வார்த்தையை உங்களால் கவனிக்க முடியும். ஆனால் கடைசியாக இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது இந்த 16ஆம் வசனம், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். இப்போ யோசேப்பு இயேசுவை பெற்றான் என்றுதான் முடிய வேண்டும். ஆனால் அப்படி முடியலை. எப்படி அது முடியுது? யோசேப்பு இயேசுவை பெறவில்லை என்பது உண்மை. அதனால்தான் இந்த 16ஆம் வசனம் எப்படி முடிகிறது? 16ஆம் வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். யோசேப்பு பெற்றான் என முடியவில்லை. இதிலிருந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான தகப்பன் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மரியாள். ஆனால் யோசேப்பு ஒரு கார்டியன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்காக மரியாளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இதே மத்தேயு 1 24, 25 அந்த கடைசி வசனத்துல, இந்த கடைசி வசனம், அவள் அதாவது மரியாள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அப்படி என்றால் அந்த முதல் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் யோசேப்பு மரியாளை தொடவில்லை. ஒரு பாதுகாப்பாகத்தான் அவர் கூட இருந்தார். ஏன்னா அவருக்கு சொப்பனத்திலே அந்த தேவதூதன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. இது தாவீதின் வம்சத்தில் உள்ள ஒரு வரலாறு. தாவீது என்பது மிக பெரியவர் ராஜா. அவர் இஸ்ரவேலர்களை, முழு இஸ்ரவேலர்களையும் கட்டி காத்து வெற்றிகரமாக ஆட்சி செய்த அந்த ராஜா வம்சத்தில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இங்க தூதர் அப்படி கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. வயிற்றுல உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானதுங்கிற உண்மையை தூதர் சொல்லுகிறார். இப்போ இவங்க 2 பேரும் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததினால் தேவனே இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக யோசேப்பு மரியாள் அந்த ஊழியத்தை வெற்றிகரமாக தாழ்மையோடு செய்து முடித்தனர். அடுத்ததாக இந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இயேசு என்ற பெயரின் அர்த்தம். 21ஆம் வசனத்துல, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் ரட்சிப்பார். இதை குறித்த உங்களுக்கு ஒரு விளக்கத்தை உங்களுக்கு படிக்கிறேன். மனித இனத்தின் மாபெரும் எதிரி பாவமே. அது ஒருவனுடைய ஆத்துமாவையும் வாழ்க்கையும் அழித்து விடுகிறது. பாவ நிவிர்த்திக்கான இயேசுவின் மரணமும் பரிசுத்த ஆவியின் பரிசுத்தமாக்கும் வல்லமையும் இயேசுவண்டை வரும் எவரையும் பாவத்தின் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்கி விடும். துணை வசனங்கள் யோவான்
31 முதல் 36, அப்போஸ்தலர் 26:18, ரோமர் 6 முழுவதும், அப்புறம் 8 1 முதல் 16 இது எல்லாமே சொல்கிறது எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்கள் பாவ உணர்ச்சியிலிருந்து விடுதலை பெற முடியும். ஆம், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லமை உடையவர். அந்த இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே அதுதான். இந்த 1ஆம் அதிகாரத்தில் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் 23 இம்மானுவேல் என்கிற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவருடைய பெயர் இயேசு. அது மட்டுமல்ல, நம் ஆண்டவருடைய பெயர் இம்மானுவேல். வேதத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரை அநேக பெயர்கள். நம் ஆண்டவர் ஒருவரே, அவருக்கு அநேக பெயர்கள். அதில் இம்மானுவேல் என்கிற பெயரின் அர்த்தம் என்ன என்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். பழைய ஏற்பாட்டில் தேவன் தீர்க்கதரிசிகள் மற்றும் சிலரிடம் பேசுவார், அவ்வளோதான், அவர்கள் மூலமாக பேசுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மோடு அவர் தங்கிவிட்டார். பிறகு இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? இயேசு நம்மோடு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்மோடு தங்கிவிட்ட, நம்மோடு அவர் இருக்கிற தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். பூமியில் அவர் இருக்கிறார். அவர் வந்து பேசிட்டு போகிற தேவன் அல்ல, இம்மானுவேலராய் இருக்கிறார். இயேசு என்ற நம் ஆண்டவர் இம்மானுவேலராய் நம் கூடவே இருக்கிறார். இந்த சந்தோஷமான விஷயம். இதற்கு ஆதாரமாக அதிக வசனங்கள் இருக்கிறது. அவர் நம்மோடு இப்போ தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கிற தேவனை சந்தோஷப்படுத்தணும். நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது, நம்முடைய செயல்கள் மூலம் துக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கேட்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.